எனக்கு இன்னொரு சந்தேகம் சார், இவர் நாம் தமிழர் கட்சியின் சீமான் வந்து திராவிட அந்த இயக்க சித்தாந்தங்கள் பெரியாரின் கருத்துக்களை வந்து ரொம்ப காலமாக அதை ஆதரித்து பேசிகிட்டே வந்தார். இவ்வளோ காலம் அதை பற்றியான பயிற்றுவிப்பு மற்றும் அது தொடர்பாக ஆதரித்து பேசிய காணொலிகள் நிறைய வருது. இப்போ திடீர்னு அவர் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலுக்கு முன்பாக அந்த சித்தாந்த மடைமாற்றம்ங்கிறது அது எதனால் அது ஏற்பட்டுக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, நீண்ட காலமாகவே அவர் வந்து அது வந்து ஒரு முருகன் வழிபாடு, வேல் வழிபாடு அப்படிங்கிற இடத்துலையே அப்போவே அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் ஒரு தடுமாறி அந்த நிலைக்கு போனார். அப்புறம் சமஸ்கிருதத்தில் போய் திருச்செந்தூர் மாதிரியான இடங்களில் பிராமணர்கள் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுகிற பொழுது கூட குடும்பத்தோடு நின்று பயபக்தியோடு குழந்தைகளுக்கெல்லாம் முட்டையடிச்சு அப்போ அவர் ஒரு தன்னை ஒரு இந்துத்துவவாதி அல்லது இந்துத்துவத்துக்கு எதிரானவர் அல்ல, அல்லது நான் இந்து மத கடவுள்களை பணிந்து அதனுடைய ஆகம விதிப்படி அந்த மந்திரங்களை ஓத நான் அதற்கு கட்டுப்பட்டு பணிந்து இறை வணக்கத்துக்கு நான் இறையாகி அதாவது இலக்காக்கிட்டேன்னு அவர் நிறுவ முயற்சித்தார். அதுக்கு அவருக்கு ஒரு கட்டாய தேவை இருந்தது. அதுக்கு காரணம் கடுமையான பாஜக அரசு ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே கண்ணனையா கேட்ட மாதிரி அவர் தந்தை பெரியாரை வலிமையாக உயர்த்தி பிடித்த பொழுது தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்களை மிக கடுமையாக உயர்த்தி பிடித்து இந்து மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை அல்லது எந்த மதத்தில் இருக்கிற மூட கருத்துக்களையும் மிக கடுமையாக எதிர்த்து கடுமையாக களத்தில் நின்ற பொழுது இவர் மீது இந்துத்துவ அமைப்புகள் மிக கடுமையான விமர்சனத்தை வைத்தார்கள். குறிப்பாக இதே ஹெச் ராஜா பல்வேறு அமைப்புகள் இவரை ஒரு கிறிஸ்தவர், இவர் வந்து ஒரு சைமன் சொன்னாங்க நினைக்கிறேன், சைமன் இவங்க அப்பா பேர் செபஸ்டியன், அம்மா எல்லாம் குடும்பமே கிறிஸ்தவ குடும்பம், அதனால நீ எப்படி எங்களை இந்து மதத்தை விமர்சிக்கலாம்னு அர்ஜுன் சுமத் உட்பட கடுமையாக எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா இந்து இல்லைன்னு அதாவது கிறிஸ்தவர் இல்லை நானும் இந்து தான் காட்டிக்கிறதுக்கு இவராக வலிந்து போய் வேலை சுமந்து சிறுத்தஞ்சூர் மொட்டையடிச்சு இவர் வந்து அந்த சமஸ்கிருதத்திலேயே புரோகிதர்கள் மந்திரம் ஓதினாலும் இவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் பொது இடத்துல தமிழில் தான் தமிழ் கடவுள் முருகன், தமிழில் தான் மந்திரம் ஓதணும், சமஸ்கிருதத்தில் ஓதுனா நான் ஏற்க மாட்டேன்லாம் சொன்னதையும் கூட அவரால் அங்கே மீறி அதில் நிறுத்த முடியல அவரால். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சமரசம் செய்து கொண்டு வந்து விட்டு இப்போ ஒரு கட்டத்தில் வெளிப்படையாகவே ஒரு இந்து நான் என்பது நிலையிலிருந்து நான் ஒரு இந்துத்துவவாதியாகவும் மாறிக்கிட்டேங்கிற மாதிரியான சூழல் தான் இப்போ புறக்கணிப்புக்கான காரணம்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் வந்துட்டார். இப்போ பாஜக எடுத்த நிலைப்பாட்டை அவர் வந்துட்டாரு. இப்போ இந்த வழக்கில் சீமான் வந்து இப்போ இந்த வழக்கு ஒரு பெண்மணி கொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஒரு சாதகமான தீர்ப்பு வந்த உடனே அது பின்னாடி இந்துத்துவ அமைப்புகளுக்காங்கிற மாதிரிலாம் இப்போ நம்ம தொடர்ந்து செய்திகளை பார்க்குறோம். ஆகவே சீமான் ஒரு எந்த கொள்கையிலும் ஒரு நீடித்து உறுதியாக அந்த கொள்கையை பற்றி பயணிக்கல. ஓகே சார்.